ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கங்கை கொண்ட சோழபுரம் ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் மோடி அறிவிப்பு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு தமிழகத்தில் பிரம்மாண்ட சிலைகள் நிறுவப்படும். கங்கை கொண்ட சோழபுரம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. ராஜேந்திர சோழனின் பிறந்த நட்சத்திரம் ஆடி திருவாதிரை விழா. எந்த சோழன்? ராஜேந்திர சோழனோட பிறந்த நட்சத்திரம் தான் பார்த்தோம்னா ஆடி திருவாதிரை. அதுதான் விழாவாக கொண்டாடி இருக்காங்க. ராஜேந்திர சோழன் உருவம் பொறித்த நினைவு நாணயம், திருவாசக தொகுப்பு நூல் ஆகியவற்றை பிரதமர் மோடி வெளியிட்டார். ராஜேந்திர சோழன் உருவம் பொறித்த நினைவு நாணயம், திருவாசக தொகுப்பு நூல் ஆகியவற்றை பிரதமர் மோடி வெளியிட்டார். பிரதமர் மோடி நிகழ்த்தின உரையில் எந்த வரிகளை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா திருவாசக வரிகள். அது என்ன வரிகள்னு பார்த்தோம்னா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தான் தாழ் வாழ்க அப்படின்ற திருவாசக வரிகளை தான் மேற்கோளாக காட்டி உரையை நிகழ்த்தியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா, பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, விண்வெளி வீரர் சுபன்ஷு சுக்லா சந்திராயன் விண்கலம், இஸ்ரோவின் சாதனைகள் குறித்த தகவல்களை பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்க மத்திய கல்வி அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. சிந்தூர் நடவடிக்கை, அதே மாதிரி அடுத்து பார்த்தோம்னா சுபன்ஷு சுக்லா அப்படின்றவர் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த இரண்டாவது இந்திய வீரர். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ராகேஷ் சர்மா, செகண்ட் பார்த்தோம்னா சுபன்ஷு சுக்லா. சந்திராயன் விண்கலம், இஸ்ரோவினுடைய சாதனைகள், இது எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம்னா பள்ளி பாட புத்தகத்தில் சேர்க்கறதுக்காக மத்திய கல்வி அமைச்சகம் திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, நடனமங்கை ஆடுவதை போல காட்சி தரும் ஆனிசைடம் என்று அழைக்கப்படும் ஆர்கிட் மலர்கள் கர்நாடகாவில் மட்டுமே காண முடியும். நடனமங்கை ஆடுவதை போல காட்சி தரும் ஆனிசைடம் என்று அழைக்கப்படும் ஆர்கிட் மலர்கள் கர்நாடகாவில் மட்டுமே காண முடியும். அடுத்து பார்த்தோம்னா, மானக் மந்தன் அப்படின்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றிருக்கு. அது எது சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அலுமினியம் மற்றும் அலுமினிய உலோக பொருட்கள் குறித்த கருத்தரங்கம். இதை நடத்தது யாருன்னு பார்த்தோம்னா பிஸ் சார்பில் நடத்தியிருக்காங்க, இந்திய தர நிர்ணயகம். ஓகேங்களா. மானக் மந்தன் அப்படின்ற தலைப்பில் எதை சார்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா அலுமினியம் மற்றும் அலுமினிய உலோக பொருட்கள் குறித்த கருத்தரங்கம். அடுத்து, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். இது எதற்கான திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, முழு உடலையும் பரிசோதனை செய்வதற்கான திட்டம். இது ஆகஸ்ட் 2 தொடங்கப்பட உள்ளது. ஓகேங்களா. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எதை பற்றியது? முழு உடல் பரிசோதனைக்கானது. ஆகஸ்ட் 2 முதல் தொடங்கப்பட உள்ளது. அடுத்து, டிஆர்பி அப்படின்ற திட்டத்தை நாசா அமல்படுத்தி உள்ளது. டிஆர்பி அப்படின்னா டிஃபர்டு ரெசிக்னேஷன் ப்ரோக்ராம். டிஆர்பின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினவங்க யாருன்னு பார்த்தோம்னா நாசா அமல்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில தான் பார்த்தோம்னா இந்த ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கு. எப்போ பார்த்தோம்னா ஜூலை 24, 2025. அதன் மூலம் என்னன்னா, இப்போ இங்கிலாந்து பொருட்கள் நம்ம இங்கே இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த வரியும் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஏற்றுமதி பண்ணுற பொருட்களுக்கும் அங்கே வரி எதுவும் விதிக்காமல் தடையில்லா வர்த்தகத்தை மேற்கொள்வதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஜூலை 24, 2025. நரேந்திர மோடிக்கும் கேர் ஸ்டார்மர் அப்படின்றவருக்கும் இடையில, அதாவது இங்கிலாந்து பிரதமர், அவருக்கும் இவருக்கும் இடையில தான் இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கு. அடுத்து, வறுமை ஒழிப்பில் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு. வறுமை ஒழிப்பில் முன்னோடியாக இருக்கிறது பார்த்தோம்னா தமிழ்நாடு. அடுத்து, புவி கண்காணிப்புக்காக நாசாவுடன் இணைந்து உருவாக்கிய அதிநவீன சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் செயற்கைக்கோளை ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக ஜூலை 30ஆம் தேதி விண்ணில் செலுத்துகிறது. பார்த்தோம்னா ஜிஎஸ்எல்வி F-16 வரிசையில் இது 18வது ராக்கெட் ஆகும். இந்த ராக்கெட் பார்த்தோம்னா நிலநடுக்கம், புயல், பெருமழை உள்ளிட்ட பேரிடர்கள் குறித்த துல்லியமான தகவல்களை எல்லாத்தையுமே பகிரும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அப்துல் கலாமினுடைய 10வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி இந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துகிறாங்க. அப்துல் கலாம் எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 2015 ஜூலை 27 இறந்திருப்பாங்க. மேகாலயாவில் இருக்க ஒரு ஷில்லாங்ன்ற பிளேஸில் ஸ்கூலில் ஸ்பீச் நடத்திட்டு இருக்கும்போது அவங்க இறந்துருப்பாங்க. இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள். ஓகேங்களா. அடுத்து, மினி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. நாப்னே அருவி எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவின் சிந்துதுர்க் மாவட்டம். நாப்னே அருவி மகாராஷ்டிராவினுடைய சிந்துதுர்க் மாவட்டம்.
உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியின் 3000 மீட்டர் ஸ்டீஃபிள் சேஸ் பிரிவில் இந்திய வீராங்கனை அங்கிதா தியானி வெள்ளிப் பதக்கம் வென்றார். 3000 மீட்டர் ஸ்டீஃபிள் சேஸ் பிரிவில் இந்திய வீராங்கனை அங்கிதா தியானி வெள்ளிப் பதக்கம் வென்றார். அடுத்து பார்த்தோம்னா மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டியில் 103 ரன்கள் எடுத்ததன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் தனது 9வது சதத்தை விளாசியுள்ளார் இந்திய அணியினுடைய கேப்டன் ஹூப்மன் கில். ஓகேங்களா, மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டியில் 103 ரன்கள் எடுத்ததன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் தனது 9வது சதத்தை விளாசியுள்ளார் இந்திய அணியினுடைய கேப்டன் ஷூப்மன் கில். கேப்டனாக அறிமுகமாகி ஒரு தொடரில் அதிக ரன்கள் குவித்தவர்கள் வரிசையில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார் கில் இவர். அடுத்து பார்த்தோம்னா ஒரு டெஸ்ட் தொடரில் கேப்டனாக அறிமுகமாகி 4 சதங்கள் விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையை செய்துள்ளார். ஒரு டெஸ்ட் தொடரில் கேப்டனாக அறிமுகமாகி 4 சதங்கள் விளாசிய முதல் வீரர் அப்படின்ற சாதனையை ஷூப்மன் கில் அப்படின்றவர் பெற்றிருக்காரு. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.